வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு அப்புறம் உடல் பலம் குறைஞ்சிடுச்சு, சோர்வு அதிகம், மூட்டு வலி, உடல் சீக்கிரம் களைப்பு, இது எல்லாமே வயசு காரணம்னு நினைக்காதீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு பலவீனமா ஆகிறது வயசால இல்ல, சத்து குறைவால தான். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு சுலபமான இயற்கை ரெமிடி அதுதாங்க வெல்லம் மற்றும் பூண்டு சேர்க்கை. இந்த 2 பொருட்களையும் சரியான முறையில சாப்பிட்டா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், உடல் சக்தி உயரும், நரம்புகள் பலப்படுத்தப்படும், இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ 60 வயசுல கூட நீங்க 20 வயசு போல லைட்டா உணர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். முதலாவது பூண்டோடைய அதிசய சக்தியை பார்த்துடலாம். பூண்டு ஒரு சாதாரண மசாலா இல்லைங்க. பூண்டுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அலிசிலின். இந்த அலிசிலின் என்ன செய்யறது தெரியுமா? ரத்த நாளங்களை விரிவாக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கும். அதனாலதான் பழங்காலத்துல பெரியவர்கள் தினமும் பூண்டை சாப்பிட்டாங்க. பூண்டு உடலுக்கு இயற்கை ஒரு ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுது. உங்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவா பூண்டு இருக்குது. இரண்டாவது, வெள்ளத்துல மறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். பலரும் வெல்லம் என்றால் என்ன பண்றாங்கன்னா, இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுக்குறாங்க. ஆனா வெல்லம்ங்கிறது ஒரு மினரல். ஏன்னா வெள்ளத்துல அவ்வளவுக்கு மினரல்ஸ், இரும்பு சத்து இதுதான் இருக்கு. ஸோ மினரலுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிச் மினரல்ஸ் வெள்ளத்துல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இது எல்லாமே இருக்குது. ஸோ வெள்ளத்தை நீங்க எடுக்கும் பொழுது ரத்தம் சுத்திகரிக்கப்படும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படும். அது இப்ப வரக்கூடிய அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு வெல்லம் பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சர்க்கரையை விட ஏன் வெல்லம் ரொம்ப சிறந்தது, நல்லது? சர்க்கரைங்கிறது வெறும் கலோரியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. வெல்லம்ங்கிறது முழு சத்துக்களை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வெல்லங்கிற ஒரு உணவையே நம்ம மறந்து போய் இருக்கிறோம். நம்ம எல்லார் வீட்லையுமே ஜீனி தான் இருக்குதே தவிர வெல்லம் இருக்கவே இல்லை. ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் ஜீனிங்கிற ஒரு பொருளை அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதனால தான் அவங்க 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அவங்க டெய்லியுமே வெல்லத்தை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. வெல்லம், கருப்பட்டி, இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை மட்டும்தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ இன்னுமே எல்லாருமே வெல்லத்தை கண்டிப்பா அவங்க உணவுல சேர்த்துக்கிறங்க. இப்ப நம்ம பூண்டு வெல்லம் ரெண்டோடைய நன்மைகளுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியா இவ்வளவு நன்மைகளை கொண்டது. ஸோ இந்த பூண்டு வெல்லத்தை ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அந்த சேர்க்கை ஏன் இன்னமும் சிறந்த சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரெண்டுமே சேரும்போது உடல்ல நடக்கக்கூடியது என்னன்னா, பூண்டு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, வெல்லம் ரத்தத்தை பலப்படுத்துது. ஸோ இதனால தான் உடல் சக்தி உயரும், களைப்புகள் குறைய ஆரம்பிக்கும், மூட்டு வலி முக்கியமா குறைய ஆரம்பிக்கும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உடல்ல ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு இயற்கையான எனர்ஜி பூஸ்டரா இருக்குது. ஸோ என்னென்னமோ நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வெல்லம் பூண்டு சேர்க்கையை நீங்க சாப்பிடுங்க. உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பூண்டு வெல்லம் சேர்க்கையை எப்படி சரியான முறையில் சாப்பிடணுங்கிறத பார்த்தலாம். ஏன்னா சரியான முறையில் எடுத்துக்கிட்டா தான் அது நம்மளுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். ஸோ அது எப்போ எந்த முறையில் சாப்பிடுங்கிறத பார்த்தலாம். அதுக்கு நம்ம 2 பல்லு பூண்டு எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அதை லேசாக நசுக்கிட்டு அது கூட சிறிதளவு வெள்ளத்துண்டை சேர்த்துக்கிறோம். இதை காலையில் வெறு வயிற்றில் மென்று சாப்பிடணும். அதுக்கு பிறகு வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கணும். இதுதான் சரியான முறை. ஸோ இரவுலையும் எடுத்துக்கலாம். இரவுல எடுத்துக்கிட்டா இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா பவர் கொடுக்கும். அதுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறணுமா, 1 பல் பூண்டு எடுத்துட்டு சிறிதளவு வெல்லத்தை எடுக்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டால் ரத்த ஓட்டம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போது உங்க உடல்ல சோர்வுங்கிறதே இருக்காது. நிறைய பேருக்கு காலையில எந்திரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உடல் சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும், தலை சுற்றுதல் இருக்கும். ஸோ இது எல்லாமே சூப்பரா சரியாயிரும். ஸோ இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாருக்கும் இது நன்மையை கொடுக்காது. ஸோ சிலர் இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அவங்க யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். கவனமாக சாப்பிட வேண்டியவங்க யாருன்னா, சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா வெல்லம் சேர்க்கறதுனால சர்க்கரை நோயாளிகள் அளவு குறைந்த அளவே நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து வயிற்றில் எரிச்சல் இருக்கிறவங்க டைரெக்டாக வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் பூண்டு வெல்லத்தை. உணவுக்கு பிறகு, காலை உணவுக்கு பிறகு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் பச்சை பூண்டை சாப்பிடாமல் வறுத்த
பூண்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வறுத்த பூண்டு எடுக்கும் பொழுது வயிறு எரிச்சல் இருக்காது. அது எப்படி தெரியுமா வறுக்கணும்னா, நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி அப்பெல்லாம் வறுக்கக்கூடாது. வடைச்சட்டியில் சும்மா வடைச்சட்டியை வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி பூண்டை போட்டுட்டு சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. அது பூண்டு சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ ஒரு கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து ரத்த அழுத்த மாத்திரை எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு இந்த சேர்க்கையை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ வந்து அளவோடு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். ஸோ இது எடுக்கும் பொழுது எத்தனை நாட்களில் உங்களுடைய உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் எடுத்தால் போதும். அதில் முதல்ல 1-2 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுதே உங்கள் உடலில் நல்ல செரிமானம் மேம்படும். அது முக்கியமாக வயதானவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். எதை சாப்பிட்டாலுமே ஈஸியான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு செரிக்காது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு இந்த பூண்டு வெள்ளை சேர்க்கை வந்து உங்களுக்கு பயன்படும். அடுத்து 3-4 நாட்களில் உங்கள் உடல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய உடலில் வந்து நல்ல ஹீமோகுளோபின் அளவெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து 5 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது, 5-6 நாட்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் வந்து எனர்ஜி ரொம்ப ஹெவி அளவில் இருக்கும். உங்களால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். முதல்ல வந்து ஒரு வேலை செஞ்சாவே சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து நீங்கள் 5-6 நாட்கள் எடுக்கும் பொழுது எந்த வேலையினாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 7 நாட்கள் எடுக்கும் பொழுது காலையில் ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாம் சூப்பராக குறைஞ்சிரும். ஸோ அந்த நாளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு 20 வயசு பையன் மாதிரி நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் சக்திகள் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டு வெள்ளை சேர்க்கையை வந்து எல்லாருமே பயன்படுத்தணும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து இது கொடுக்கும். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூண்டு வெள்ளை சேர்க்கை வந்து ஒரு தவறான சேர்க்கையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்ததான். நம்மளுடைய பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கேயும் போகல. ஏன்னா அந்த அளவுக்கு இதயம் சார்ந்த நோய்கள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த பூண்டு வெல்லம் வந்து ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இது ரெண்டுமே நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடியது. தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் தான். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 60 வயதுலையும் 20 வயது இளைஞனை போல் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அதை ஒரு பழக்கமாகவே நீங்கள் மாற்றிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இதனால் எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க இயற்கையான உணவுகள் தான். ஸோ நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. இது டாக்டர்லாம் யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. இது டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. அவங்க என்ன மருந்து மாத்திரையை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் நம்மளுக்கு தெரியுமில்ல, உணவே மருந்து தானே. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யும். ஸோ இது எல்லாமே நம்ம சமையலறையில் இருக்கிறது தான். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.